எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் கூலி டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸில் டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி இருக்க ஒரு காயில் ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்ன மிக முக்கியமாக நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி ஒரு சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி, அதுக்கப்புறம் சென்னைக்கு நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி, அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ அவங்க ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம். உண்மையிலே அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமயந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி அவ்வளோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஒரு அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதுமாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அனுமல் தான். ஏன்னா அவங்கள நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஸ்டார் ஆனால் அவங்க கண்ணு படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்த்தா சாதாரண, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணம் இருக்குது. படத்தில் மட்டும் எப்படி இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் அங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாதாரணம் படத்தில் உட்காந்துருந்தாங்க. யாரும் தெரியல எனக்கு. நான் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க மலையாளத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே டைட்டில் பார்த்தா அனுமல்னு பார்த்தோம். அவங்க இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பல நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.